சாம்பார் என்ன புறாவண்ணா? இது என்ன இது ஒரிஜினல்? ஒரிஜினல். ஓ ஓ ஓகேண்ணா. அப்படியே ரெக்கை பேட்டர்ன் காட்டிடுங்க. ரெக்கை விரிச்சு காட்டிடுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து சாம்பார் புறாக்கும் போசம்பட்டி புறாக்கும் உடச்ச புறா. கண்ணு மட்டும் காட்டிடுறேண்ணே. இங்கே ஆனால் இந்த ஊர் புறா தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஜாக்பாட் வாங்கினதுண்ணா. இதுல இருக்கிறது ஒரிஜினல் சாம்பார் ஆணுக்கு வந்த பொட்டை. உடப்பு தான். உடப்புல இது ஒரிஜினல் பொட்டை. ஒரிஜினல். எனக்கு சாதா தான் இன்ட்ரெஸ்ட். ஒரு வீட்டில் போய் 4 வருஷத்துக்கு முன்னாடி புறா பார்த்தேன். இந்த பட்டை நல்லா இருக்குண்ணே. ரெக்கை பேட்டர்ன் செம்மையாக இருக்குண்ணே. அதுதான் ரெக்கையாக வந்துருக்குண்ணே. இதுதான் நான் ஜாக்பாட் வாங்கினது 2019 தானே? ஓகே. அது 3 லைனு 3 வரி வந்திருக்கு. பார்த்தாலும் ஒரு 16-17 வயசு இருக்கும். 17 வயசான பழைய லைன் சாம்பார் லைன் பரவாயில்ல. அப்படியே பத்திரமா. இதுவும் சாம்பார் லைனாண்ணே. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வைத்தியம் இல்லை, மெயின் அதேதான். மருந்து மாத்திரை கிடையாது. அது பார்த்துருச்சு. ஒரு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு மருந்து கூட போட்டது கிடையாது. இயற்கையாகவே அப்படியே இம்யூனிட்டி பவரோட இருக்கு. சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வயசு எத்தனை வயசுன்னா? 17 வயசு ஆகியும் அது குஞ்சு பொறிக்குது. அந்த பெரியானுக்கு வச்சுக்க பொட்டையானே. இதுவும் மைனாதைன் தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. 2 பக்கமும் வரும் மைனாதைன்னாலே. ஓகேண்ணா ஓகேண்ணா. 17 வயசு ஆனு நீ குஞ்சு பறிச்சிருக்கு. இதுல இருக்கிறதுல 3 ஆணு இதோட. ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. வீட்டு வந்து ஓட தண்ணி. ஆமாம் ஆமாம். ஓ ஓ ஓ. இது யாரு புறாண்ணே? காட்டுப்புத்தர் லைன். ஓகே. ஓ ஓ. ரைட்ண்ணா ரைட்ண்ணா. ஐஷன் காட்டியிருக்கு. ரைட்ண்ணா ரைட். இந்த லைன் என்ன காட்டுப்புத்தர் லைனாண்ணே? ஒரிஜினல் நல்ல. ஓகேண்ணா ஓகே. ஃபுல்லாக பாடி பேட்டர்ன் ஃபுல்லாக ரெக்கை தான் கிடையாது. ஓகே நல்லா இருக்குண்ணா. இதுதான் ஒரிஜினல். இது காட்டுப்புத்தர் லைன். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓ ஓ ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது யார் லைன்னா? ஓ ஓகேண்ணா. உடச்ச பரா தான். இதுவும் ஒரிஜினல் பரா கிடையாது. இதுவும் உடச்சது தான். எதுக்கு எந்த லைனுக்கு போட்டு உடச்சிருக்கீங்க? காட்டுப்புத்தூர் பரா வச்சு உடச்சது. ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிங்க சரிங்க. காட்டுப்புத்தூர் பரா வச்சு உடச்சது தான். ஓகேண்ணா. ஒரிஜினல் எப்பயாவது ஆணுக்கே வச்சு உடச்சது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஜாக்பாட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து பட்டை சிவப்புல வச்சிங்கன்னா இருக்குண்ணே. நான் இதில் ஒரு பாவம் ஆக்கி விட்டு தான் அந்த பொட்டையை பிச்சு இருந்தால் இந்த பொட்டையை வெயிட்டிங் போட்டுருக்கேன். இது என்னன்னா நாகப்பட்டினம் மில்லுக்கார லைனாண்ணே? ஆமாம், நாகப்பட்டினம் மில்லுக்காரங்க லைனில் ஒரிஜினல் ஆணில் உடச்ச ஆண் அந்த ஆணு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அதான் வச்சு காட்டுப்புத்தூர் பொட்டைக்கு நாகப்பட்டினம் மில்லுக்கார ஆணுக்கும் உடச்ச ஆணு. அது பொட்டைங்க அதே லைன் தான். ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. அது கொஞ்சம் எனக்கு இதில் பெறா சேர்க்க முடியலன்னு சொல்லவும் அவரே 2 பெறாவும் இதை சேர்த்துட்டு எனக்கு அவரே கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாரு. எடுத்துட்டு வந்து அவரே கொடுத்துட்டாரு. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, வெள்ளை இது மாதிரி தாராவாக வந்துட்டுன்னா 8 நவம் வெள்ளையாக தான் வரும். இதே கண்டாசினியில் பட்டா வந்துச்சுன்னா 8 நவம் கருப்பாக மாறிடும். ரைட் ரைட். அந்த போட்டா காட்ட வந்துருங்களேன். அந்த பட்டாலாம் கொடுத்து அதெல்லாம் நல்லா பறக்கும். அம்மா பரவாயில்ல. சும்மா சொல்லலாம். ஒரே வாரத்தில் டைம் பிடிச்சிருந்தேன் இந்த பராங்க. ஓகேண்ணா ஓகே. ஒரே வாரத்தில் டைம் பிடிச்சிருந்தேன். ரெக்கே நல்லா வந்துருக்கு. இந்த வெள்ளை நகத்துக்கு கருப்பு நகம் வந்தால் பிச்சு எடுத்துரும் பறவை. அதே தான். ஒரே வாரத்தில் டைம் பிடிச்சிடும். 6 சில்ட்ரா 6 சில்ட்ரைக்கு உட்காரும். அதே லைனில் அவங்களே எனக்கு உடச்சி கொடுக்கப்பட்டேன். யாருண்ணா? காலனி கணேசன் அவர் பேருங்களா? இது வச்சு டைமிங் பண்ணியிருக்கானு உங்ககிட்ட? என்கிட்ட இதில் வந்து நான் பட்டாவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டுனேன். பெரிய புறா கண்டி வெட்டி வச்சுக்கிட்டேன். ஓ நீங்கள் அதை ஓட்டலை, பெரிய புறா கண்டி வெட்டி வச்சுக்கிட்டீங்க? நான் ஓட்டினேன். ஓட்டி ஒரு 6-7 ஹவர் வந்து. ஓகே ஓகே. ஓ ஓகேண்ணா நல்லா இருக்குண்ணா புறா.
தெளிவாலையும் எந்த கோளாறும் இல்லாது. இது வந்து உங்கள் ஓன் லைனர் தானே? எல்லாமே என்னோட லைன் தான். செப்பரேட்டாக உருவாகி இருக்கு. கண்ணு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக காட்டிடுங்க. ஓகேண்ணா ஓகே. இது ரெண்டும் உங்கள் ஓன் லைனு? ஓகேண்ணா ஓகேண்ணா. அது வந்து பழைய புறாங்களில் போட்டு பரட்டி எடுத்து நீங்கள் உருவாக்கியிருக்கிறது? உருவாக்கியிருக்கேன், கரெக்ட், அதே தான். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இது ரெக்க பேட்டர்ண்ணா. இது ஜாதா சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓகேண்ணா ஓகே. ரைட்ண்ணா. இப்போ காட்டின ஆணோட தம்பியாண்ணே? தம்பி. ஆமாம், அது கொஞ்சம் ரெட் ஷேடாக இருக்குது, இது எல்லோ ஷேடாக இருக்குது. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது பேசிக்கோட ஆரிஜின் லைன் என்ன லைன்னா? இது எல்லாம் சாம்பார் புறா. அவங்க புறாவை உடைச்சது? சாம்பார் புறாக்கும் ஒரிஜினல் காட்டுப்புத்து புறாக்கும் சாம்பார் புறாக்கும் உடச்சி எடுத்துருக்கிறது அதை காட்டுறேன். நீங்கள் உருவாக்கி இருக்கிறது? ஓகேண்ணா நல்லா இருக்குண்ணே. எல்லாமே ரிசல்ட் பேர்டு தான். ஓகேண்ணா. பேர்டு கம்மியாக சோட்டி பொட்டையை மட்டும் காட்டியிருக்கேன். ரைட்ண்ணே. இந்த வால் வெள்ளை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வரும் இந்த லைன் தான். இது சாம்பார் புறம் உடப்பு தானே? ஓகேண்ணே. இது மைனா லைன்னு சொல்லுவாங்கண்ணா. ரெண்டு பக்கம் மைனா கண்ணு. இது உங்களுக்கு தானே? ஆமாம். இதில் நான் தொடர்ந்து 2 வருஷம் இந்த ஆனில் பந்தயம் வாங்கியிருக்கேன். தொட்டியத்தில் செகண்ட் ப்ரைஸ், இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரெட்டப்புறாவில். 2 வருஷம் 4 சில்லரை தான். 2 வருஷம். ஓகே. எப்படி 3 புறாவா ஒத்த புறாவா? ரெட்ட புறா. டேஸ்னா 3 நாள் 2 நாள். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் இப்போ அந்த கைராபுரா பார்த்தீங்களா? ஆமாம். இந்த இதுதான் ஆயி அதில் வச்சு ஒத்த புறாவில் 2வது சீட் வாங்கியிருக்கேன். அது மாதிரி எல்லாம் தொட்டியத்தில் நிறையா சீட் வாங்கியிருக்கேன். சரி. போன வருஷம் வல்லத்தில் நாட்டுப்புறாவில் ரெட்டப்புறாவில் 4வது இடம் பிடிச்சாச்சு. 10,000 ரூபாங்க. 4 சீட்டு வரைக்கும் உண்டு. அங்கே பிடிச்சாச்சு. அதுக்கு முதல் வருஷம் 6 சில்லறைக்கு வாங்கி இப்போ சாதாவில் ரெட்டப்புறாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகேண்ணா. ப்ரைஸ் எல்லாம் வலுவாக போட்டு. இந்த வருஷம் சாதாவில் இந்த ஆணு தான் ஏமாத்திடுச்சு. இந்த ஆனா என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணிச்சுன்னா 2 குண்டு ஓட்டணும் இந்த போன வருஷம் சாதாவில் ஓட்டினப்போ இந்த ஆணு என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ஆணு கரெக்டாக உட்காந்துருச்சு. இது கூட பிறந்த ஒரு பட்டா வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு போல வீடு, இங்கே ஒரு வீடு. அந்த குண்டில் இருந்து இந்த குண்டில் வந்து மாறி உட்காந்து பக்கத்து குண்டு. அதே மாதிரி ஆண்டிங் மாறி பக்கத்து குண்டில் உட்காந்துருச்சு. 2 குண்டு ஓட்டினேன் ஒரு ஆர்வத்தில். ஆர்வத்தில் ஓட்டி தேவையில்லாமல் போயிடுச்சு. ஆனால் மெயின் நாட்டுப்புறலை வாங்கி ஆகணும்னு பார்த்தோம். ஓகேண்ணா. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நிறைய பேர் நம்புவாங்களா என்னன்னு கூட தெரியல. இந்த லைனு பெறாங்கல்ல நான் ஓட்டி 9 மணிக்கு கூட பெறா உட்காந்து நைட்டு இதே குண்டில் லைட்டு போட்டு மேலே சத்திரி. இந்த லைட்டு போட்டதுக்கு காரணமே இவர் தான். இதுதான் அதோட அப்பனுங்களா? ஏன் அப்பன் இல்லை, இதுக்காக தான் லைட்டே போட்டது. இந்த ஆணுக்காக தான். 7, 10, 7:15 அந்த டைமில் உட்காருந்தா பெறாங்க. சரிண்ணா. ஓகே. ரைட்ண்ணா. அருமையாக இருக்குண்ணா.